அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் இந்த நவகிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்கள் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, காலபுருஷ தத்துவத்தில் 7ஆவதாக வரக்கூடிய அதாவது கலஸ்திரஸ்தான ராசின்னு சொல்லலாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே கௌரவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்பத்துக்கு என்ன தேவைங்கிறது செய்கிறது உங்களுடைய கடமையாக இருந்துட்டாலும் வேலையில் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. கடமை இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு, வேலை இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி உழைக்கிறத மட்டும் நிறுத்தவே மாட்டீங்க. ஆனால் ஒரு சாதிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அது விடிய விடிய கஷ்டப்பட்டாலும் சரி, 10 வருஷம் கஷ்டப்பட்டாலும் சரி, ஆனால் ஏதாவது ஒரு வழியில் அதையே அடையாமல் விட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு உற்சாகம் கொண்ட ராசி தான் இந்த துலாம் ராசிக்காரர். இந்த துலாம் ராசிக்காரருக்கு இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகங்கள் நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம்னா மாதக்கோள்களான 4 கிரக பெயர்ச்சிகளும் ஏற்பட போகுதுங்க. புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு புதன் பகவான் 4ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி சுக்கிரன் அதாவது 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. சூரியன் அதாவது 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் அதாவது 23ஆம் தேதி உங்களுடைய 4ஆம் பாவம் சுகஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து 5 கிரகங்களுக்கும் அதாவது குருவோடைய பார்வை பலம் பெறுதுங்க. அப்போ 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். ஆரம்ப காலத்தில் நமக்கு தொழில் ரீதியிலையும் குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சில மனக்குழப்பங்களும் இருந்த காலகட்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்க போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்கு பூர்வீகத்தில் இருக்க முடியல, பூர்வீக சொத்தால் சில பிரச்சனைகள், ஊர் விட்டு ஊர் வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இந்த இடத்துலையும் நான் நினச்ச மாதிரி என்னால் சாதிக்க முடியல, உழைப்பு கொடுக்குறேன் முன்னேற்றம் இல்லை, பணம் சம்பாதிச்சேன் அதை வச்சு எதுவுமே செயல்படுத்த முடியல, புத்திர பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்தது ஆனால் குழந்தை வாழ்க்கையில் வந்து புத்திர பாக்கியங்கள் இருந்தும் அவங்களால நம்ம வந்து ஒரு சந்தோஷம் அடைய முடியாத ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள், அந்த கஷ்டங்கள், அந்த பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டாகும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க. சிலருக்கு பார்க்கும்போது அந்த படிப்பு படிக்கிறாங்க ஆனால் வந்து ஆரோக்கியம் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துடுது. இப்படி இன்னும் சொல்ல போனோம்னா குழந்தைங்க தூரத்தில் இருந்து படிப்புக்காக படிச்சுட்ருக்கிறாங்க, இல்லை நாம் விலகி போய் சம்மந்தமில்லாத இடத்துல இருக்கிற ஒரு வேலைக்காக. அப்போது பிரிஞ்சிருக்கிறோம், அதாவது ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க முடியல, அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் அமையலை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக. சரிங்களா? இன்னும் பார்த்தோம்னா குழந்தைகள் அருமையான குழந்தைங்கள தான், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்துட்டு அவங்கள வந்து எப்படி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க? ஐயோ அந்த குழந்தைங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், அந்த குழந்தைங்களுக்காக தான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன், ஆனால் இருந்தாலும் அதாவது அவங்கள சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு நம்ம சூழ்நிலை இல்லையே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் சரியாயிடும் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து சரியாகும். இன்னொன்று பார்த்தோம்னா பூர்வீக சொத்து இருக்குதுங்க. அந்த பூர்வீக சொத்து எல்லாம் இருந்து இன்றைக்கி மற்றவங்க தான் அதை அனுபவிச்சுட்ருக்கிறாங்களே தவிர நம்மளால் அனுபவிக்க முடியல, அதில் ஒரு பைசா புரோஜனம் இல்லாமல் இருக்குது. சிலருக்கு பார்த்தோம்னா சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும், பங்காளிகளால் பிரச்சனை, அந்த இடத்த பிரச்சனை வந்து தீர்க்க முடியல, பக்கத்து இடத்தினால பிரச்சனை, இல்லை அண்ணன் தம்பி இருக்கிறாங்க சொத்து பத்தில் வந்து கலார் பண்ணிக்கலாம்னா முடிய மாட்டேங்குது, கடைசியில் கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சுங்க. நம்மளது இருந்து அடுத்தவங்க பயன்படுத்துகிற நிலையாக இருக்குது, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா, இதனால் வந்து விரயம் செலவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துரும் சொல்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அமைய போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, இல்லை ஒரு ஆண் வாரிசு இல்லாமல் இருக்குது, இல்லை ஒரே வாரிசு இருக்குது, இன்னொரு வாரிசு இருக்குமா, எல்லா கோயிலும் போகிறோம், சாமி கும்பிடுறோம், பரிவர்த்தனைகள் செய்கிறோம், அந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கிய வாய்ப்புகள் இந்த சமயத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாக்கும், அழியாத புத்திர பாக்கியம் உண்டாக்கும். எல்லாத்த விட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல
இருப்பதனால நிச்சயமாக உங்களுடைய உழைப்பால் நீங்கள் சாதனையாளராக வருவீங்க. சில அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில வாய்ப்புகள், ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமான ஒரு சில முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக்கும். சரிங்களா? கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, துலாம் ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு பேன்சி சம்மந்தப்பட்டது, ஒரு ட்ரெஸ் பண்ணுறது கூட ரொம்ப நீட்டாக பண்ணுவீங்க. அது பெண்கள் இருக்கிறீங்கன்னா ரொம்ப மகாலட்சுமி அம்சம் கொண்டவங்க ஆச்சுங்களா. குடும்பத்தில் இப்படி தான் இருக்கணும், இந்த பொருள் இங்கே தான் இருக்கணும், இப்படி தான் நிறைந்திருக்கணும், இந்த வீட்டை இவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நோக்கமாக இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடு எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தாங்கன்னா பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணால் கூட அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதாவது நீட்டாக பண்ணுவீங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் மற்றவங்க எங்கே வாங்குறீங்க, நீங்கள் மட்டும் எங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சதுங்க அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு ஒரு ரசனையோட ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு பொருளிலிருந்து செய்யக்கூடிய செயல்பாட்டிலிருந்து சிறப்பாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்கார். ஆனால் அப்பேற்பட்டவங்க நாம் மற்றவங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி சில செயல்பாடுகள் நம்மக்கிட்ட இருந்தாலும், ஆனால் மனசில் சில குறைகளோடு இருக்குது. அந்த குறைகள் எப்போ தீரும், நான் எதிர்பார்த்த அன்பு ஆதரவுங்கிறது எப்போ கிடைக்கும், நிம்மதிங்கிறது எப்போ கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்குற ஒரு லட்சிய கனவுகள் அப்படின்னா பெருசாக நம்ம பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணணுங்கிறது இல்லை, நமக்குன்னு கிடைக்கக்கூடியது, நாம் எதிர்பார்க்கக்கூடியது, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய விட்டு போன சில நட்பு, இதெல்லாமே மீண்டு கிடைக்குமாங்கிறது எதிர்பார்ப்பு இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்திலேருந்து ஏற்படக்கூடிய, அதாவது சாதகமாக உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்க போகுதுங்க. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இறைவன் வழிபாடு கொஞ்சம் செய்துக்கோங்க, பிரார்த்தனைகள் கொஞ்சம் செய்யுங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. 11ஆம் இடம் கேது, அதாவது அதுக்குண்டான தன யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. 6இல் சனி இருக்கிறதுனால நமக்கு யார் மோசம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, யார் நம்மளுக்கு சில விஷயங்களை நமக்கு ஒரு பண்ணுற நேரத்தில் ஒரு குறுக்கா அப்படின்னா அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம அதை பயன்படுத்திடலாம். அது கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது அது நம்ம போகிறதுக்கு ஏதோ ஒரு தடைகள் வருது, இதெல்லாமே இல்லாமல் சரியாயிடும். சரிங்களா? இந்த கிரக பயிற்சிகள் அற்புதத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நம்மளுடைய தகப்பன் வழி உறவு, சங்கடங்கள் இருக்கக்கூடிய, சலிப்புகள் இருக்கக்கூடியது எல்லாமே சரியாயிடும். சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய சலிப்புகளும் சரியாகும். இன்னும் சொல்ல போனோம்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்ற தாழ்வுகள்னு சொல்லக்கூடிய, அதாவது சிறு சிறு நம்மளோட ஆசைகளை சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். இப்போ இந்த வழியில் பார்க்கும்போது நம்மளுக்கு எது கிடைக்கணும்னு இருக்குதோ அது நிச்சயமாக நமக்கு ஆசைப்படுற மாதிரி இந்த நேரத்துலேயே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கக்கூடிய ஒரு பயிற்சி, கிரக பயிற்சிகள்ங்கிறது சாதகமாக இருக்குதுங்க. இப்போது இன்னும் உங்களுக்கு சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் தான் லக்னம் என்ன, தசாபுத்தி என்ன, அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் என்ன, இதனால் இந்த திசை இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது, இந்த நேரத்தில் எது செய்யலாம், எது கொஞ்சம் தள்ளி போடலாம், இல்லை எந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் அதிர்ஷ்டங்கள் இருக்கா, யோகங்கள் இருக்கா, வெளிநாடு யோகங்கள் இருக்கா, அரசியல் சார்ந்த ஒரு யோகங்கள் சிறப்பாக இருக்கா, இல்லை நமக்கு உழைக்கக்கூடிய வேலைக்கு போகலாமா, இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா, அது எல்லாமே நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்துக்க முடியுங்க. பல விதமான யோகங்கள் இருக்குங்க ஒவ்வொரு ஜாதகத்துலேயும். அதெல்லாம் பிறப்பு ஜனன ஜாதகம் ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சரிபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது பிறப்பு ஜனன ஜாதகம். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை பொறுமையாக இருக்கிற நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லா பலமும் உண்டு. ஏன்னா துலாம் ராசிக்காரங்கிறது ஏன்னா சனி பகவான் உச்சம் பெற்ற ராசி. சரிங்களா? சுக்கிர பகவான் சுகம், சந்தோஷம், இன்பங்கள், மற்றவங்க ரசிக்கக்கூடிய வாழ தெரிஞ்ச ராசி. அப்பேற்பட்டவங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்க மாட்டீங்க. நீங்கள் நினச்ச இலக்கை அடைஞ்சே தீருவீங்க. இது கண்டிப்பாக மாற்றம் இல்லாத ஒரு கருத்து. இது நான் சொல்லக்கூடியது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லைங்க, காலபுருஷ தத்துவத்திலேயே 7ஆவதாக வரக்கூடிய ராசி, அற்புதமான யோகம் கொண்ட ராசி. சரிங்களா? அதனால் முயற்சி உங்களை வெற்றியடைய செய்யும். அந்த காலகட்டம் வந்தாச்சு.
அற்புதமாக முயற்சி எடுங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இந்த பதிவு மாதிரி மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.